நாங்க வந்து ஐயா மாசி வெள்ளைக்கறி வைக்க போறோம். வேற நீங்க ரசம் வந்து அடிக்கடி குடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க உள்ளியையும் போடுறோம். வடகு தேவையான கட்டத்தூள் ரசத்துக்கு. அதாவது இதுக்குள்ள மிளகு, சீரகம், கொஜிக்காய், அழகு தேவையான புடி. இப்ப அழகு தேவையான உப்பு எடுத்துக்குமா? இங்க பாருங்க மகளே, ரசம் முன்னால அவர் ரெடி ஆகுதுன்னு சொல்லி அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் ரதி. நான் மிது. இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த மட்டக்களப்பு மாவட்டம் சொன்னடையத்தில் இந்த காணொலியை நாங்கள் நம்ம செய்து காட்ட போகிறோம். என்னண்டா, ஒரு ஐயா மாசி மீன் கறி தான் சமைக்க. ஆனால் நாங்கள் முதல் குழம்பு வச்சு சொதி வச்ச நாங்கள் இப்போ அப்படி அண்டு இல்லை, தேங்காயில் நாங்கள் அம்மியில் வச்சு அரைச்சி அது வெள்ளைக்கறியாக நாங்கள் சமைச்சு காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஓமம் மற்ற கறி உண்டு என்னண்டா மகன், நாங்கள் ஒரு ரசம் ஒன்று வைக்க போகிறோம். உள்ளியெல்லாம் போட்டு மிளகெல்லாம் போட்டு இடிச்சு போட்டு தடமருக்கலாம் நல்ல மகன். ஒரு ரசம் ஒன்று வைக்க போகிறோம். எல்லா பாலையும் போட்டு புளிஞ்சு வச்சிருக்கேன் ரசம் வைக்கிறோம். நம்ம போட்ட காணொலியிலே இது ஒரு வித்தியாசமான காணொலி. வித்தியாசமான காணொலி. நம்ம ஐயா மாசி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நேரத்தோட ஒரு வீடியோவில் போட்டியும் சொதி வச்சு குழம்பு வச்சுலாம். ஆனால் ரதியம்மா காலையில் வந்து சொன்னாங்க, தம்பி நான் ஐயா மாசி வாங்கி வச்சுக்கண்டா வெள்ளைக்கறி வைக்கிறேன். நாங்கள்கிட்ட என்ன ரதியம்மா வெள்ளைக்கறின்றீங்க, எனக்கு விலங்கு இல்லைன்னு. இல்லை தம்பி, ஐயா மாசி வந்து வெள்ளைக்கறி வச்சு அரைச்சி வெள்ளைக்கறி சமைச்சு சொன்னா ஒரு டேஸ்டாக இருக்கும். உங்களோட வீடியோ பார்க்குற மக்களுக்கும் இதை செஞ்சு காட்டினா அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ரதியம்மா, நானும் சாப்பிடல, ட்ரை பண்ணி பார்ப்போம், எங்களோட மக்களும் பார்க்கணும்னு சொல்லித்தான் நாங்கள் வந்து ஐயா மாசி வெள்ளைக்கறி வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரசம் வைக்க போகிறோம். சொல்ல மட்டும் சொன்னால் ரசம் வந்து அந்த உடல் சோர்வு மற்றது இந்த வயிறுகள் வந்து கிளியர் இல்லாமல் அப்படி சுமட்டல் அந்த தன்மையாக இருக்கணும். அப்படி நிறைய வருத்தங்களுக்கு வந்து காய்ச்சல் குணத்துக்கெல்லாம் வந்து ரசம் குடிக்கணும். கட்டாயம் ரசம் குடிச்சா அது நல்லா இருக்கும். மேலே அந்த ரசமும் நாங்கள் எங்கட முறையில் எப்படி செய்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு அதை விரிவாகவும் விளக்கமாக காட்ட போகிறோம். நாங்கள் என்னண்டாமா இந்த இது எடுத்து வச்சிருக்கோம், பழப்புளி எடுத்து வச்சிருக்கோம். இஞ்சால 2 உள்ளி எடுத்து வச்சிருக்கோம். தரிக்கு இந்த சாமான் இருக்கு, அதுக்குள்ள அந்த ரசத்துக்குரிய சாமான்கள். இந்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் மண் சட்டியில. தேங்காய் பூலாம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சட்டின்னு எடுத்தேன். எங்க வாங்கின ரதியமா? இதா இது எங்க வாங்கின கலவாஞ்சி. ஆனா ரதியம்மா, இந்த ஹீட்டான டைம்ல நீங்க மண் சட்டியில தண்ணி குடிக்கணும். ஆமா, அதொண்டு கட்டாயம் வாங்கி எடுக்கணும். அந்த கூஷான்னு சொல்லுவாங்க, கூஷா முதல்ல ஒரு காலங்கள் அப்படி தானே. இந்த ஹீட்டான டைம்ல வச்சு சொன்னா அந்த ஃப்ரிட்ஜ் தண்ணியோட கூட இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்டா அவ்வளோ சூடு தொண்டிலானவும். உண்மையிலே மக்கள் கதைச்சி நிற்கிறோட வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முதலாவது எங்களோட காணொலியை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் காணொலியில் பகிர்ந்தோடும். வீடியோக்கு போகலாம் வாங்கோ. ஓகே மக்களே, இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் முதலாவது அவங்களுக்கு அந்த ரசம் எப்படி செய்கிறேன்ற சொல்லி காட்ட போகிறோம். வடிவா பாருங்க, எங்களோட ரதியம்மா தான் சொல்லுவாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஓகே ரதியம்மா, எங்களோட மக்களுக்கு படியே சொல்லி காட்டுங்க. நாங்கள் இப்போ என்னட்டாமா இந்த உள்ளியை வெட்டப்புறோம். உள்ளியை வெட்டப்புறோம். வெட்டாமே இந்த உடைச்சி குத்தி போடல, நான் அந்த வெட்டு வாக்க நாங்கள். ஓகே ஓகே, உள்ளியை வந்து நீங்கள் குத்தியும் போடலாம். ஆமாம், நாங்கள் வந்து குத்தாம போடுறோம். ரதியம்மா கிண்டே திடீரெண்டு இப்படி ஐடியா வந்து மக்கள் ரசம் வச்சு காட்டணும் வண்டி. ஓகே ஓகே, ரதியம்மா நேஜி வாங்கி போனோம்னு சொன்னா நிறைய மக்களுக்கு இந்த உடல்நிலை காய்ச்சல் அதெல்லாம் வருது வச்சா நல்ல. அப்போ அந்த டைம்ல இது செஞ்சு கொடுத்தா நல்ல மட்டும். உண்மையிலே ரதியம்மா ஒரு ஐடியா ஆனால் தானா முக்கியமாக எனக்கு தான் செய்கிறா ரதியம்மா. 2 இருக்குண்ணா. இவனுக்கும் கொஞ்சம் தடிமல் குணமா இருக்கு, இதுவுக்கும் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். மற்ற இந்த வெள்ளைக்கறி வந்து உண்மையிலேயே நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன் சத்தியமா. அது போற லெவல்மா இன்றைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன டேஸ்ட் அதிகம். எங்கட பெரியம்மா ஒரு ஆள் அரைச்சி போட்டு பாவா இலரிக்கலாமா அதெல்லாம் போட்டு போடுவாங்க அதுக்குள்ள.
நல்ல சூப்பராக இருக்கும் அது. உண்மையிலேயே அந்த சமையல் வந்து இந்த அந்த கால பழைய ஆகல்ற சமையல் மேலே ஒரு வேற லெவல் டேஸ்டாக இருக்குங்க, வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கு. ஆனால் இந்த பாவலை போடுறாங்க என்னது அதிக மாதிரி பாவையிலோட நல்ல மாதிரி வெள்ளைக்கறிக்கு. சித்தம் மாதிரி இருக்கு. அப்படி தெரியலாம் உண்மையாக அந்த அதாவது சீனியர்காரங்களுக்கு அது செட் ஆகும். எல்லா பேருக்கும் நல்லம் தானே மாதிரி இந்த பூச்சி அதுகள் கைப்பு தானே அது ஒரு உண்மையிலே நீங்கள் ரசம் வந்து அடிக்கடி குடிக்கணும். ஆமா நீங்கள் என்ன வயிற்றுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி விட்டு வந்து நல்லதையம்மா. ஆமா ஆனால் அந்த ரதியமான இந்த சிட்டியை பார்க்கடா நல்லா இருக்கோ. இப்போ தேங்காய் பூலாம் வச்சு அதுங்கூட மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் காட்டுறீங்க. ரதியம்மா நேரத்தில் வெள்ளைக்கறி சாப்பிட்டீங்களா? ஐயோ சாப்பிட்டீங்க. அம்மா அரைச்சி வெள்ளைக்கறியா வச்சு தருவேன். நல்லா எப்படி டேஸ்ட் ஆகினது? ஐயோ வேறு லெவல். அதிகமா உண்மையான இதெல்லாம் யாழ்ப்பாணத்துல உள்ளியாண்டி சொல்றேன். ஓ அதுதான் சொல்லி நான் உள்ளியாண்டு வெள்ளைப்பூடுவாங்க. வெள்ளைப்பூடு இல்லாட்டி வெள்ளை வெங்காயம். வெள்ளை வெங்காயம் நிறைய மருத்துவ குணம் வைக்க தெரியுமா? காத அடைப்பு அதுக்கெல்லாம் வட்டி வைப்பாங்க. உண்மையாடோ காத அடைக்குமாண்டா அது இழுக்குண்டா பூ இழுக்கு. மற்ற இந்த முளகெல்லாம் சொல்லி ஆகணும்டா. முளகு வந்து எவ்வளவு உரைப்பான சாமானியமா உரைப்பண்டா அது குளுமமா முளகு உடலுக்கு உள்ள போனது அது குளுமை. அதுதான் எப்படி எல்லாம் சாப்பாடு எப்படிக்காது. உண்மையா மக்களே இந்த இது இருக்குல்ல இதை நீங்க இப்போ காதுக்குள்ள தண்ணி போனா இந்த மூளைய வெட்டி போட்டு இந்த மூளையை வெட்டி போட்டு வாடிவா காதுக்கு சரி. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த வெள்ளைப்படை களி எடுத்தோம், அதாவது உள்ளியை களி எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு மிளகுலாம் ஒரு அளவுக்கு பண்ணாச்சு நிறைய மிளகு இருக்குமா. நல்லா உரைக்கணும் ரசம். உரைப்பும் புளியும் நல்லா கூட்டிக்கணும். அதான் ரசம் குடிக்கலாம் முடியும். மிளகு குளுமானேம்மா. நல்ல அப்படி இதெல்லாம் போட்டு அப்படி ஆக்குறா இல்ல இடிக்கணும் தானே? இல்லையா இடிக்கணும். இதெல்லாம் போட்டு இடிக்கணும். உண்மையான அந்த இந்த இது இருக்குல்ல முளகு இருக்குல்ல பருப்பு மாதிரி நம்ம அப்படி தெரியுமா அப்படிதான் இடிக்கி. சரி மபரணுமே சேர்க்கு அதுக்கு இதுக்கு இப்ப அடுத்தது என்ன இதுவும் அந்த கட்டத்துளையும் போட்டுதான் மகன் இடிக்கணும். ஓ நம்ம கொச்சிக்கு அடிச்சாலும் சரிதான் கட்டத்துளை போட்டு சரிச்சு எடுத்தாலும் சரிதான். இதை இடிச்சு போட்டுதான் கட்டத்துளை போடுறேன். எடுத்துடா. ஆமா அடுத்துவாங்க. இப்போ என்னண்டா நாங்கள் எல்லாம் கந்த பார்த்து மிளகெல்லாம் வச்சிருக்கு. இப்போ தம்பி அங்கே இடிக்க போகிறாரு மிது இது ரதியம்மா சொன்னாங்க. ஆமாம் நீங்கள் பழகத்தானே வேணும். ஆமாம் எனக்கு ரதியம்மா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு இதை மாதிரி செய்வேன். ஆமாம் முதல் மகன் மிளகா குத்துங்களா மரம் அந்த பொல்லை போட அப்படியே சரிச்சு குத்துனா சரி. அதான் மிளகு தூளா குத்தணுமா இல்லை நறுவு நறு குத்துங்களே போடா இதான் இருக்குமா. உரைக்கும் போதைங்க என்ன ரதியம்மா இடிக்க அடிக்க தூளாகுது. தூளா தானேம்மா இடிக்கிற என்னம்மா கதைக்கிற கதை. நான் உரைப்பு வேற லெவல் ஆகும். மிளகும் நல்ல ஒரு வாசனை தரேன்டா. கொச்சிக்கா தூளுக்கு மிளகு போடுறா அடிக்கக்குள்ள. கொச்சிக்கா தூளுக்கு இடிக்கக்குள்ள மிளகு போடுறா. அப்போ எப்படி அது ருசியாக அடிக்கிற மிளகெல்லாம் போட்டு தான் அடிக்கிறேன். தெரியாது சொல்லி தரணும். இடிவாட்டுது இதை போட ஆமான் சேர்த்து அடிக்க. ஓ எல்லாம் சேர்த்து தான் அடிக்கிறேன். சரி சரி இது போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளியையும் போடுறோம். ஆமாம் அதுக்கப்புறம் கட்டத்தூள் கொஞ்சம் போடுவோம். போடிமா
சும்மா போடலாமா கட்டத்தூள் இது கோட்டு நடத்தி எடுத்ததான் நல்லா இருக்கும். சரி நல்ல ஐடியா. இப்போ அதேண்டமாக்கா நாங்கள் கட்டத்தூள் போட போகிறோம். இது கட்டத்தூளும் கொஞ்சம் உண்டு அனமான் வடகு தேவையான கட்டத்தூள் ரசத்துக்கு. நாங்கள் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் உண்டாடிக்கும் போது அப்படியே சேரும். நாங்கள் இப்படி தான் வைக்கிறோம். நாங்கள் ரசம் வைக்கிறது நிறைய முறையில் வைக்கலாம். ஆமாம், அதாவது எங்களோட ரதியம்மாட்ட விட அதிகமாக அப்படி தான் வைப்பாங்க. 3 மிக்ஸ் ஆகக்கூட வித்தியாசம் ஸ்மெல் உண்டு. அப்போ புளியெல்லாம் இதே கூட நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆமாம், கொர்க்காவோட பழப்புளி ஓட்டா நல்லா படப்புல நானும் சொல்லி படிக்கிறேன். மனம் ஒன்று அடிக்குதுடா. அது மிளகு இருந்து வெள்ளை பூண்டு எல்லாம் சேர்ந்து வரக்குள்ள அடுத்த இப்போ அம்மியிலையும் வேலை அரிக்குமா அரைக்கணும். அதுதான் இந்த காணொளி வித்தியாசமான காணொளி நம்ம சதியம்மோட கை வரிசைன்னு காட்டுவாங்க. சதியம்மா இதே இப்போ திரும்ப அம்மியில் அரைக்கிற இல்லையா? இது இல்லைம்மா, தேங்காய்மான். ஓகே ஓகே. பாருங்க. ஓம்மா இடி வெட்டுது வாரேன் எடுத்து. இப்போ பார்த்தியாடாண்டா நாங்கள் இதெல்லாம் இடிச்சு போட்டோம்மா, உள்ளி எல்லாம் சேர்த்து இடிச்சா. இப்போ சீதகம் போட இதாஞ்சி தான் இப்போ திரும்ப இடிக்க போகிறோம் சீதகத்தை போட்டு. இந்தாங்கம்மா அளவுக்கு தேவையான சீதகம். சதியமாக மறந்துட்டாங்க. ஆமாம், இப்போ தான் பார்த்தீங்கன்னா சீதகம் போடணும். ஆனால் சீதகம் போடுறது நல்லா இருக்கும். ஆமாம், அதாவது சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் கட்டாயம் சேர்த்துருவாங்க. அப்போ தான் அந்த சாப்பாடு வந்து டேஸ்டியாக இருக்கும். ஒரு மனம் உண்டு இருக்கே காத்துலாமா. காணுமா பள்ளி முட்டாச்சிக்கு நடுவில் பாடுற. ஓ அது இப்போ வாரல நம்ம வார ஏன் சீரா வலிக்கிறேன் எனக்கு தெரியாடா. என்ன விளக்கம் உண்டு இல்லை சின்ன கண்ணா பண்ணி முட்டா சாப்பிட்றேன். அப்போ சீரகம் வச்சுக்கான்னு சொன்னால் ஏதோ ஒரு இப்போ பார்த்தியாண்டா நாங்கள் எல்லாம் இடிச்சு கிடிச்சு எடுத்து தானேம்மா எப்படி இருக்கேன் பாருங்க கொஞ்சாருங்க. அதாவது இதுக்குள்ள மிளகு, சீதகம், உள்ளி, கொச்சிக்காய் 4 அதான் காஞ்ச கொச்சிக்கா, செத்தல் மிளகாய் 4 வகை அடிச்சு வந்துருக்கேன். இப்போ நாங்கள் இதுக்கு சட்டிக்குள்ளே ஓட போகிறோம். ஆனால் அந்த 4மே உரைப்பு தானே. வேற லெவல். 4 இந்த பழப்புளி ஓடப்படும். இந்த அடுத்து வச்சுக்கணுமா அப்படி ஓட்டுறான். ஒரு 2-3 இந்த வெள்ளைக்கறிக்கு எடுத்து போட்டு இதுதான் ரசத்துக்குரிய தேவையான பொருட்கள். அப்படி போடுறதா? அப்படியே இல்லை புளியரில் போடுறான். அது ஊறிடுமான். புளி சேர்ந்தாதான் சட்டை போடுறீங்களா? ஆமாம். ஐடாக்கண்ட ஊறிடும். அதிகமாக இதுக்கு இந்த கொர்க்காப்பொடி மற்றது இந்த மாங்காய் அதெல்லாம் சேர்க்கல அப்படியா? இல்லை கொர்க்காப்பொடி சேர்க்கலாம் மகன். ஆனால் இது நாங்கள் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஆமாம், அழகு தேவையான புடி. அடே மீது எனக்கு ஒரு டவுட். அந்த கொருக்கா இருக்குல்ல, கொருக்காரு என்ன மரத்துல செய்யற இல்லை மரத்துலாண்டா? அதெல்லாம் நிறைய திறன் சரியில் ஏமாந்தீங்கண்ணா. கடிக்க குழைச்சிலே கொருக்கா கடி வரலாம். அது மரத்தில். ஆமாம், கொருக்கா மரம் இருக்கு. உண்மையாதான் அந்த சிக்கன் கறியோ வாக்கக்குள்ள இப்போ அளவுக்கு தேவையான உப்பு எடுத்துக்குமா. அளவுக்கு தேவையான பால் விட போகிறோம். எல்லா பாலும் ஒருமிக்கு தான் போடுறேன். ரசம் பண்ணுற பால் விடாமையும் செய்யலாமா? தண்ணிலையும் செய்யலாம். இல்லை இது கொஞ்சமாக தான் செய்யறாங்க, கணக்க செய்யறல நம்ம. ரசம் ரசம் பிடிக்கணும். ஆமாம், உண்மையாக ரசத்துல மனம் அடிக்குதுடா. உண்மையாக ரசம் செஞ்சு வர வாங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லா பொருட்களும் தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்கள் கூட்டி வச்சு தான் சேருங்க. சீதகம், பழப்புளி எல்லாம் சேர்ந்து இதாயிருக்கணுமா. இப்போனே ஒரு பாட்சம் அடிக்குது. நான் வந்து இந்த வீட்டங்களை செஞ்சு எங்களோட அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னால் எலும்பிரிக்கு தானடா. அதுவும் போடலாம், நல்லா இருக்குண்டா சாப்பிட்றதுக்கு. மேலே ரசம் பண்ணாமே குடிக்கணும். எனக்கு ரசம் பண்ணாமே விருப்பம் தான். அது எல்லாரும் குடிக்கணும். அது சரிதேம்மா, ரசத்தை நம்ம அடுப்பில் ஏற்றுவோம். ஏற்றுவோம்மா. ஓகே.
இப்போ அதெல்லாம் நாங்கள் ரசம் எல்லாம் கூட்டி வச்சுட்டு இனி அடுப்பில் கொண்டு வைக்க போகிறோம் நம்ம அடுப்பில் வச்சதுக்கு போகிறோம் பார்க்கலாம் கொதிக்கிறதை இந்த வைக்க ரசம் வச்சாச்சு இந்த காணொளியில் பாருங்க ஒரு சுவையான மீன் மகன் நல்ல பிரசான மீன் ஒரு எலும்புகள் ஒரு இதுகள் இல்லாத மீன் இது என்னண்டா நாங்கள் அரைச்சி போட்டு வெள்ளைக்கறி சமைக்க போகிறோம் இப்போ என்னடா நாங்கள் கொச்சிக்காய் காயம் போட போகிறோம் மகன் எங்கிறதையும் வாங்கின நீங்கள் இது கல்லாறு இருந்தோன்னு அந்த மகன் இந்த மீனெல்லாம் எங்கிட்ட விட்டு போய் கொண்டாடுற இல்லையா அவன் கல்லாறு நல்ல மீன்மா இது நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா இல்லை டெய்லி கஸ்டமர் அவங்களே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன் கையேட்டில் வந்து தட்டுவாரி அதாவது நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் உள்ள வர்ற ஆமாம் அதெல்லாம் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிக்காவிடா வாங்குறேன் நாங்கள் நடு அந்த ஐயாட்ட எங்கிட்ட வரவனே இந்த மீன் ஒன்றே வரானு இல்லை மேலே இந்த ஐயாமேசி மீனோட முட்டையை பொறிச்சு போட்டு முட்டை தானே முட்டையை அடிச்சு ஊற்றி போட்டு பொறிச்சிட்டாங்கம்மா சூப்பராக பப்படம்மாய் ஓகே இப்போ இது அதிகமாக சொதியாது வெள்ளைக்கறி இது வெள்ளைக்கறி தான் வைக்க போகிறோம்மா அடுத்து என்ன போடுறேன் கொச்சிக்காய் கொச்சிக்காய் உப்பு நான் போடுறேன் அது எங்கடா ரதியம்மாட தோட்டத்தில் அஞ்ச கொச்சிக்காய் மீன் கறிக்கு கலவம் கொச்சிக்காய் சோப்பு சின்ன கொச்சிக்காய் தான் கொஞ்சம் போடுறது சரியான உரைப்பது காரம் கூட ஆனால் முதல் அநேகமாக அந்த பச்சை கலர்ல இருக்கிற கொச்சிக்காய் தானே பார்த்துருக்கேன் தான் இந்த வெள்ளை கலர்ல இன்னொரு புள்ளி ஒன்று இருக்கல நீல கலர் மாய் நீல கலரா அது வீட்டை இருந்தாயா பட்டுத்தையா கொஞ்சம் நீல அடிச்ச மாதிரா அது பயங்கர உரைப்பு அதிகமாக இந்த குடமிளகாய் தெரியுமா குடமிளகாய் தொக்கைக்காய் நம்ம தொக்கைக்காய் ஆனால் இந்த சைட்ல அவ்வளோ இல்லடா உங்க அப்பாக்கள் வெள்ளம் கொண்டு போகலாமே கொண்டு வந்தாங்க நல்ல ஒரு பதம் இதுக்கு புளியங்காய் மாங்காய் தூரம் தானே மோன் காய் பருவத்தில் புளியங்காய் ஓட போகிறோம் இதுக்கு இந்த பால் நம்பர் அதிகமா இல்லை இது அரைச்சி மகன் தேங்காய் கூட்டு போட போகிறோம் ஓ இது அளவுக்கு தேவையான உப்பு அளவுக்கு தேவையான உப்பு மஞ்சள் போடணும் தேங்காய் கூட்டுக்கான் போடுறோம்மா மற்ற வெங்காயம் எல்லாம் அம்மியில் வச்சு தான் அரைக்கிறேன் சொல்லி காட்டுவாங்க அரைக்கிற இதை பார்ப்போம்மா இப்போ பார்த்துட்டா நாங்கள் மீன் கறி கூட்ட போகிறோம் ஐயா மேய்ச்சி மீன் இந்த நாங்கள் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோம் வெள்ளைக்கறிக்கு இந்தாம்மா இந்த சிறு சட்டிக்குள்ளே தேங்காய் எடுத்து வச்சுக்கோம் அரைக்கிறதுக்கு ஓகே அரைச்சி காட்ட போகிறோம்மா ஓ அதில் வச்சு தான் கூட்டணும் நான் கொஞ்சம் அரைக்கணுமா ஃபெஸ்ட்டுக்கு தம்பிக்கும் கொடுப்போம் அம்மியை கொஞ்சம் கடுவ போகிறேன் அது நல்லா இப்படிதான் அந்த இது அரைக்கிறையா இந்த என்ன அரைக்கிற குரக்கை அரைக்கிற திருகை இல்லாமல் அரைக்கிற இப்படிதான் இது கீழாலே கொட்டும் சூப்பராக தான் இருக்குண்டா மிஜா இப்படி அரைக்கிறது இப்படி அரைக்கிறேன் ஓ நான் அரைக்கல அம்மா இது எங்களுக்கு பிடிக்கல பாரம் சரி கடும் பாரம் மகன் ஓ கடும் பாரம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக தேங்காய் பால் அரைச்சி தான் கரை போட்டுருவாங்க தேங்காய் பால் அரைக்க போகிறோம் இப்போ நாங்கள் இந்த மஞ்சளை முதல்ல அரைக்க போகிறோம்மா மஞ்சள் தேங்காய் போயிடலாம் பச்சி பாருங்க இப்படி அரைக்க வேண்டு
தேங்காய் அரைக்கிற சின்ன வேலை இல்லைம்மா, நம்முடைய பிள்ளைனுக்கு உண்டணும். ஓ பிளண்டர் அப்படி கரண்டில் கொடுக்குது, அதே மாதிரி நம்மளும் கொடுக்கணுமா? கரண்ட் எல்லாம் வரைக்கணும்டா அப்படித்தானே நம்மளோட ஃபுல் போஸ்ட் கொடுக்கணும். பார்த்தீங்களா? வேஸ்டா இருக்கு. இந்த கறி நல்லா இருக்குமா? அடுத்தது இனி மிதுவும் அழுப்போம். ஓ இப்போ இல்லை, நான் அரைச்சி போட்டு தாரேன். சரி சரி, நான் நீ சொல்லித்தரணும் எப்படி இப்படி அரைக்கிறேன்னா? இப்படி தான் அரைக்கிறேன். இப்படி அரைச்சி சமைக்கிற கறி நல்லா இருக்கிறோமா? தேங்காய் தான் அம்மி இது அந்த மற்ற மிளகாண்ணிக்கு அரைக்கிறது அதுவும் வேறு லெவல். நண்டு கறிக்கு அரைக்கிறது அந்த மண்சட்டி சின்னதை பாக்கடா, சின்ன மாதிரி இருக்கு. ஆனா இவ்வளோ தேங்காய் இருந்தீங்க பார்த்தேலோ. அதிகமா எனக்கு மட்டும் வாங்கிட்டாங்களா? ஓமா வாங்கி தருவேன். ஓமா இதோட அரைச்சி போட்டு தாரேன். அடுத்த இதில் நீங்கள் அரைங்க. அடுத்து என்னத்தை அரைக்கிறேன் நான்? அடுத்த இழுக்கணும் அந்த தேங்காய் எஞ்சி மாவாக்கணுமே. ஓமா இப்போ நீங்கள் நம்ம அது சும்மா நோமல் அரைச்சி போகணும். அதெல்லாம் நல்ல வடிவாக இருக்குமா தட்டை எனக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு? நீ பார்த்தீங்கன்னு எனக்கு சரியான நித்திரை வருது. இது ஏன் நித்திரை வர மீது குப்பை என்ன மீது? அது சந்தானத்தில் விடு அரைக்குது இல்லைன்னா அரைக்க என்னையா என்னையா நல்ல கறிதானே, நீங்களே இறங்க. நானும் அந்த ஸ்டேஷத்தை பார்க்க மதியமா பாருமா பாரு. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விடலாமே நோவலா? ஓ போடுவோம்மா, அரைச்சி போட்டு போடுவோம். கனகாலத்து அம்மி இதுமா. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குமா? ஓமா 10 வருஷமா? கடவுளே, நாங்களே பிள்ளைகள் இல்லை. பிறக்கல. ஓமா எங்கட மாமி தான் இது உடஞ்சாமி குழவிய பாக்கு தட்டினாப்புல. அதிகமா இது அம்மீர்கள் அது கருங்கல் தானே? என்ன? ஆமா கருங்கல். கரவட்டுமா? அதாவது இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேனே. ஆமா இப்போ நாங்கள் வெங்காயம் போட்டு தட்ட போகிறோம். ஓகே ஓகே. கடுமை அரைக்காம நறு ஒரு எல்லாம் வெங்காயம் போட்டு இடித்தா. ஓமா பிளாக்கா கறிக்கு சின்ன வெங்காயம் போடணும், சீதம் எல்லாம் போடணும். வேறு லெவலில் இருக்கும் கறி அரைச்சாக்குனா. வெங்காயம் காணுமா? ஓ காணும். நாயமை போட்டால் தான் நல்லா இருக்கும்.
ஓகே மகளே, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரதியமாக எங்களோட மீன் கறிக்கு ஏற்ற மாதிரி அரைக்காங்க. நாங்கள் இப்போ இந்த சட்டியை திறந்து பார்க்க போகிறோம். எப்படி எங்களை ரசம் பண்ணி இங்கே பாருங்க மகளே, ரசம் முன்னால் அவர் ரெடியாகுதுன்னு சொல்லி மணக்குறா. நீ தான் கட்டாயம் குடிக்கணும் சரியாடா. கடுமையெல்லாம் பறக்கும் சோம்பறியெல்லாம் அதிகமாக சுட சுட தந்தீங்கன்னா சரி எனக்கு. சுட சுட ஊற்றுறோம். என்னத்துக்கு தொண்டையெல்லாம் கொண்டு பாருங்க மகளே, என்ன நல்லா இருக்கண்டி பாருங்க. அந்த மிளகு எல்லாமே சேர்ந்து வந்துருக்கு. இப்போ இறக்குற ஸ்டேஜ்லாம் இருக்கு போலடா. இறக்குவோமா? இதுக்கு உப்பு புளி நம்ம தானே வேணும். எப்படி இருக்குது? குடிச்சு பாரு அப்பா. உறவு சும்மா சட்டை போடுறீ கணக்காரி உறவு வேறு லெவல் ஆகி மேலே அதிகமாக. உண்மையிலே மகளே, இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தலை இதை இறக்கலாம். இன்னொரு கொஞ்சம் நினைக்கணும் அடுப்பில். என்ன மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை அதிகமாக அரைச்சிட்டாங்க. இதையும் இறக்க போகிறோம் நாங்கள். இப்படி தான்டா பாங்க அரைச்சி வைக்கிறேன். உருண்டை அரைச்சி வைப்பாங்க. வெங்காயம் எந்த கறிக்குமா வெங்காயம் கூட போட்டா தான் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. அந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட்டை கொண்டு வரும் நல்லா. ஓகே மகளே, இதான் வந்து அந்த வெள்ளைக்கறிக்கு தேவையான தேங்காய் பூ வரையல். இப்போ ரதியமாக எப்படி அந்த மீன் கறியை செய்கிறேன்னு சொல்லி காட்டுவாங்க வடிவா. இப்போ பார்த்தீங்கன்னா பிரசான மீனுக்கு நாங்கள் எங்கிட்ட தேங்காய் கூட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். மீனுக்கு கணக்க தேங்காய் ஓட்டாலும் இதில் ஒரு அளவோட போடணும். எல்லா அளவுக்கு தான் போடணும். ஓகே ஓடி இப்போ அளவுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட போகிறோம். ஓகே, இந்த தண்ணியிலே வந்து ஒரு மீனை அவிஞ்சிடும். தண்ணியிலே வந்து இந்த கூட்டை அவிஞ்சிடும். வெள்ளைக்கறிடாப்பா, மீன் வெள்ளைக்கறி. நம்ம இப்படியே செஞ்சு எடுக்கணுமா பிரட்டி. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட வெள்ளைக்கறியும் சரி பண்ணி எடுத்தோம். நாங்கள் வெள்ளைக்கறியும் படியாக வச்சு காட்டுறோம். உங்களுக்கு பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி சாப்பிட்டு காட்டுவோம். இப்போ அதிகமாக அந்த அடுப்பில் வந்து ஏற்றுவோம் நம்ம. ஓகே அடுப்பு நல்லா பார்த்து கொல்லி அப்படியே கொல்லியானே. ஐயாமாசி மீன் அரைச்சி தேங்காய் கொட்டெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி கொதிச்சு வந்தது. நம்ம கொதிச்சு தரணத்துக்கு வந்துட்டுமா நிஜாருக்கு இறக்குற தரணத்துக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா? இதுதான் வெள்ளைக்கறி, தேங்காய் கொட்டு வெள்ளைக்கறி. நாங்கள் கருவேப்பிலும் கொஞ்சம் போடணுமா? ஓகே போடுங்க. அது கருவேப்பிலையே கடைசியாக போட்டாச்சு. ஏன்னா மீனெல்லாம் முறிஞ்சுதுனோ. இந்த ஒரு வேறு லெவலான சாப்பாடு. சாப்பாடு இல்லம்மா. அதுதான் உப்பு புளிலாம் பாருங்க அதிகமா. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க கொஞ்சம் தாங்க. நான் அப்பயே சுடு போட்டேன். சரி சரி ஊதி போட்டாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்கா. அதிகமா கொஞ்சம் உப்பு போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டான் சரி. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய இந்த ஐயாமாசி வெள்ளைக்கறி இறக்கி விட்டு நாங்கள் எங்களது கோப்பையில் வச்சு சாப்பிடும்போது பாருங்கள் நாங்கள் எப்படின்னு சொல்லுவோம். அதை ஏன்னா இது ஓகே ஓகே மகளே, நாங்கள் இப்போ வளமையை போல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த சாப்பிட்ற ஒரு அந்த தருவாயிலுக்கு வந்திருக்கோம். உண்மையிலே என்னென்னு சொல்கிறேன், ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்க. சனுவும் வந்திருக்காரு. பஸ்ஸில் வந்து அதிகமாக சாப்பாடு தான் தாவும். பஸ்ஸில் வந்திருக்காரு தம்பி. நல்லா இருக்குதா? உண்மையிலே ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கா. இல்லையா? என்ன கறி மாதிரி முண்டா மீனா?
ஐயா மாசி வெள்ளை கறிடா முண்டா மீன் அரைச்சாக்குறமான் அதான் தம்பி கேட்டியான் இல்லை சின்னதில் இருக்குதான் முண்டாங்க ஐயா மாசி உண்மையிலே மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் நினைக்கலாமே என்னடா புதுசாக சாப்பாடு நான் சொல்லி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு தான் நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்ன இது எப்படி இருந்துன்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம் பாய்